பிரதி ப்ரொஃபஸர் அவர்களே, அண்மைய தினத்தில் நான் பார்த்த நான் கிளங்கன் வைத்தியசாலையில் ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும் தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்களில் நான் அதாவது வந்து ஹட்டன்ல இந்த விடயங்கள் நடந்ததாக நான் இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையைத்தான் செய்கிறார். இறந்த உடல்களோட அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்ன போது அந்த நேரம் ஜிஎம்ஓ என்னை எதிர்த்தது. ஜிஎம்ஓ என்னை எதிர்த்து என்ன செஞ்சது, என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்ட. இதே சம்பவம் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற போது, ஜாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஜாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன், அது பிரணவன் வைத்தியர் பிரணவனாக இருக்கட்டும், வைத்தியர் இந்திரகுமாராக இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனாக இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால, என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிளங்கன் வைத்தியசாலையில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் நடக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லணும், இந்த அக்கரை வைத்தியசாலையில் எங்களுடைய அதாவது வந்து என்னென்னால் எங்களுடைய அன்றகுமார் சாநாயக ஜனாதிபதிமா அவர்களை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவரை போல அன்றகுமார் சாநாயக மாதிரி ஒரு மாபெரும் பொய்யராக மாறி இருக்கிறார் என்றுதான் என்னுடைய கவலை. நான் கேட்ட 27 கேள்விக்கு எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் என்னுடைய ஹிதவதா என்னுடைய நட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் இவர்களுடைய அதாவது வந்து அக்கறை வைத்து எம்எஸ்ஸில் எந்த குறைபாடுகளும் இல்லை, அவருடைய எந்த விசாரணைகளும் இல்லை, அவரை நாங்கள் வைத்தியசாலை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் பின்னேறம் மறுபடியும் ஆட்டியிருக்கிறார்கள். இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இன்றை வரைக்கும் வைத்தியர் நலிந்த அவர்களால் திருப்பி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த அக்கறை வைத்து ஆதார வைத்தியசாலை வைத்தியாட்சியத்தில் விடையில்லாமல் இருக்கு. இதுல என்ன கவலை என்றால் இந்த ஜிஎம்ஓஏ என்று சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய மாஃபியாக்கு இந்த நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்ட குழு. இன்றைக்கு எந்த பாதைகளையும் ரோட்லையுமே எந்த போராட்டங்களையும் நீங்க பார்க்கல ஆயினா நீங்க முழு பேரும் உள்ளுக்கல்ல இருக்கிறீங்க. ஆனால் கவலை என்னென்றால் இந்த சின்ன சின்ன விடயங்கள் ஜிஎம்ஓஏ போன்ற விடயங்களா இருக்கலாம், அல்லது வந்து இந்த மோச்சுவரியில் நடக்கின்ற விடயங்களை கூட ஒரு இன்கொயரி ஒன்றை நடத்தி அவர்களை தண்டிக்க முடியாத நிலைமையில இந்த அரசாங்கம் இருக்கின்ற போது எங்களுடைய வைத்தியர் நலிந்த அவர்களுக்கு என்னுடைய கவலையை நான் தெரிந்து கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லி நான் முறைப்படுகிறேன். எங்களுடைய வடமராட்சியில் இருந்து 2 மீனவர்கள் தற்சமயம் வந்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதுக்கு கூட எங்களுடைய கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் எந்த பதிலையும் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னதாக தெரியவில்லை. அதே நேரம் நேற்றைய தினம் நடந்த அந்த மாதா கோயில் ஒன்றுக்கு கப்பல் போகின்ற போது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே 3 மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தையும் சற்று ஆழமாக பார்க்கும்படி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரானிய ஆயுதப்படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் மேலும் தெரிவித்திருக்கின்ற அவர், ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை, ராணுவம் மற்றும் காவல் பிரிவின் அனைத்து உறுப்பினர்களும் ஆயுதங்களை கீழே போடுமாறு நான் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றேன். நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவீர்கள், இல்லையெனில் நீங்கள் மரணத்தை எதிர்கொள்வீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதோடு உலகெங்கிலும் உள்ள ஈரான் தூதுவர்கள் தாங்கள் இருக்கும் நாடுகளில் தஞ்சம் கோருமாறும் ஒரு புதிய மற்றும் சிறந்த ஈரானை உருவாக்க உதவுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அதோடு கொல்லப்பட்ட ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் தான் தனிப்பட்ட ரீதியில் ஆர்வம் காட்டுவதாகவும், கமேனியின் மகன் முஸ்தபா கமேனி அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இலங்கை கடற்பரப்பில் விபத்திற்குள்ளானிய
ஈரானிய போர்க்கப்பலில் இருந்த 208 ஊழியர்கள் தற்போது இலங்கை அதிகாரிகளின் பாதுகாப்பான கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் அவர்களின் உயிர்களை காக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இந்த மோதலில் இலங்கை நடுநிலை வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் டிரம்பின் இந்த எச்சரிக்கையை நிராகரித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது. எமது நாட்டின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது ஈரான் மக்களின் உரிமை, அதில் வெளிநாடுகள் தலையிட முடியாது என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான நேரடி மோதல் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போராக உருவெடுத்துள்ள நிலையில் அண்டை நாடுகளும் இந்த யுத்தத்தால் சூழப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாழ்வாதாரம் தேடி ஈரான் சென்ற சுமார் 600க்கும் மேற்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் தற்போது போர் முனையின் நடுவே சிக்கி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் குண்டுகள் மழை என பொழிந்து வருவதனால் எப்போது என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் உணவு மற்றும் குடிநீரின்றி அவர்கள் முடங்கியுள்ளனர். தமிழக கடற்தொழிலாளர்கள் உருக்கமாக விடுத்துள்ள கோரிக்கை பெரும் சோகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு போர் சூழலில் சிக்கியுள்ள இந்த தமிழக உறவுகளை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர வேண்டும் என்பதுதான் இங்கு அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் பக்தர்களுடன் புறப்பட்ட படகு ஒன்று சென்ற சிறிது நிமிடத்திலேயே தலைகளாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலர் பயணித்திருக்கின்றார்கள். இதில் பலர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படகானது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற பாலைதீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்காக புறப்பட்டு சென்றிருந்த வேளையே இந்த அசம்பாவித சம்பவமானது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த விபத்தில் 3 கரைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் ஒருவர் இறந்துள்ளதாக ஆரம்பத்தில் தகவல் வெளியாக இருந்தன. இந்த நேரத்தில் அவர்களை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காகவும் அனுமதித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இந்த திருவிழாவுக்காக சென்றவர்களில் கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் அப்பகுதி மக்கள் மற்றும் கடற்படையினரின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் கடற்படையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கடலில் காணாமல் போனோரை தேடும் பணியில் சுழியோடிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். குருநகர் பகுதியினைச் சேர்ந்த எம் யோசப் என்கின்ற 80 வயதுடையவர், பிரான்சிஸ் என்கின்ற 57 வயதுடையவர் ஆகியோரின் சடலமே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இப்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 13 வயது சிறுவன், 4 பெண்கள், 8 ஆண்கள் என 13 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் இலங்கை ஏர்லைன்ஸ் இயக்கும் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஷார்ஜா, மஸ்கட் மற்றும் சஜித் ஆகிய இடங்களுக்கு இன்று 6 விமானங்கள் இயக்கப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் தமிந்த ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கின்றார். மேலும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக கடந்த 28ஆம் தேதி முதல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 288 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தற்போதைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் சிரமத்திற்குள்ளான பயணிகளுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கின்றது.